மனசு மாறுற முத்துவுக்கு அதிர்ச்சி கொடுத்த அருணோட அம்மா மறுபடியும் சொதப்பல் முடிவெடுத்த மீனா. இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் 2 வாரங்களுக்கும் மேலாக சீதாண்ட அருணோட கல்யாண கதை தான் இழுவையோ இழுவையா இந்த சீரியலில் போயிட்டுருக்குது. ஆனால் ஒரு வழியாக இந்த எபிசோடில் முத்துவோட மனசு மாறுற வகையில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆரம்பத்தில் செல்வமும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மீனா எனக்கு கால் பண்ணாங்க, நீ ரொம்ப கோவமாக இருக்கேன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து கோவத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அருணோட அம்மா முத்துவை பார்க்குறதுக்காக வராங்க. அவரை பார்த்து முதல்ல பேச மறுக்கிற முத்து அதுக்கப்புறமா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது அருணோட அம்மா முத்துக்கிட்ட, என்னோட பையன் ரொம்ப நல்லவன் தான், சீதாவை நல்லபடியாக பார்த்துக்குவான், ஒருவேளை சீதாவை அவங்களுடைய அப்பா இருந்தால் கண்டிப்பாக என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு, உங்கள் 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் 2 பேரும் அடிக்கடி முட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, சீதா என் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு முத்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அருணோட அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த கட்டத்தில் முத்துவை காப்பாற்றுற அந்த பெண் வீட்டுக்கு முத்து போகிறாரு. அங்கே மருந்து குடித்து தற்கொலை முயற்சி செஞ்ச அந்த பெண்ணுக்கு அவரை காதலித்த பெண்ணையே அவங்களுடைய குடும்பத்தினர் கல்யாணமும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணோட அப்பா முதல்ல, நாங்கள் இந்த மாப்பிள்ளையை பற்றி தெரியாமல் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டோம், அப்புறம் அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் அவருடைய நல்ல குணங்கள் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீங்கள் ஒரு சகோதரனாக இவங்களை வாழ்த்தி வழி அனுப்பி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தம்பதிகள் 2 பேருமே முத்துவோட காரில் சந்தோஷமாக பேசிக்கிட்டு வராங்க. இதை பார்த்ததும் முத்துவோட மனசில் சின்னதாக ஒரு மாற்றம் வருது. அடுத்த கட்டத்தில் ரோகிணி பணத்தை கொண்டு வந்து விஜயா கிட்ட கொடுக்க, இது கள்ள பணமா இல்லை யார்கிட்டையும் இது திருடிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க, ரோகிணி கோவப்பட்டு ரூமுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போது மனோஜ், உனக்கு பணம் எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்க, வித்யா கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பொய் சொல்கிறாங்க ரோகிணி. வித்யா கிட்ட நீ சண்டைன்னு சொல்லியே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இது என்னால் நம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் சீதாவும் மீனாவும் கோவிலில் இருக்கிறாங்க. அப்போது நீ அருணை நினச்சி தான் மாப்பிள்ளை பார்க்க சொன்ன அப்படிங்கிறத கூட உங்கள் மாமாவால் ஏற்றுக்க முடியல, ஆனால் நம்ம கல்யாணம் பண்ண விஷயத்தையே மறைச்சி வச்சுருக்கோம், உன் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, எப்படியாச்சும் அவர்கிட்ட உண்மையே சொல்லிடலாம்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு, நான் உனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு கோவிலில் சீட்டு எழுதி போட்ட மாதிரி இப்போ அவர்கிட்ட உண்மையை சொல்லவா வேணாமான்னு சீட்டு எழுதி போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவிலில் சீட்டு எழுதியும் போடுறாங்க. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடுமே முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.